வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 5, 6, 7, 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், வந்தே மாதரம் பாடி 150 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை 7 நவம்பர் 2025 ஆரம்பித்து 7 நவம்பர் 2026 வரைக்கும் கொண்டாட போகிறாங்க. இயர் லாங் கமமரேஷன் ஆஃப் 150 இயர்ஸ் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரம். இது எங்கன்னா நியூ டெல்லியில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஏன் இது 150 இயர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலராக 7th நவம்பர் 1875 தான் அக்ஷய நவமி அன்னைக்கு இந்த வந்தே மாதரமை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து கம்போஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது ஒரு சீரியலாக லிட்ரரி மேகசின் பாங்கதர்ஷன் அப்படின்ற ஒரு மேகசினில் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது அவரோட நாவல் அனந்த் மாத்தில் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு மிக்சட் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் பெங்காலி. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 7 நவம்பர் 1875. அதனால் இப்போ 150 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 7 நவம்பர் 2025 ஆரம்பித்து 7 நவம்பர் 2026. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா, இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் நியூ டெல்லியில். இதை ஃபர்ஸ்ட் 1875 நவம்பர் 7 கம்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1896 நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் கல்கத்தா செஷனில் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க. அப்போது அந்த செஷனுக்கு ஹெட்டாக இருந்தவர் வந்து ரஹமல் ஷஹானி. யார் பாடியிருப்பார்னா ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் கண்ட்ரி. கேஷ்லெஸ் கண்ட்ரினா அந்த கண்ட்ரியில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அந்த கண்ட்ரிக்கு போனால் ஸ்விஷ்ன்னு ஒரு ஆப்பு, அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்குன்னு வச்சுருக்குறாங்க. அந்த ஆப் மூலயமா தான் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். கேஷ் வந்து 0.5% கீழே வந்துருச்சு. ஸோ அந்த கண்ட்ரியை ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் கண்ட்ரியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்வீடன். ஸ்வீடனில் பொதுவாக இந்த ஸ்விஷ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து 2012 லான்ச் பண்ணாங்க. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கான ஸ்வரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க், இது ரெண்டும் தான் மெயின் ரீசன். இந்த ஸ்வரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? இவங்க தான் வந்து அந்த நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக் சயின்ஸ், ஸ்வரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்றத 1968 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2025 யாருக்கு கிடச்சிருக்கு? ஜோயல் முக்கேர் ஆஃப் யூஎஸ்ஏ, ஃபிலிப் ஆக்கியான் ஆஃப் ஃப்ரான்ஸ், பீட்டர் ஹாவிட் ஆஃப் கனடா, இவங்க 3 பேருக்கும் இப்போ எக்கனாமிக்ஸ்க்காக ப்ரைஸ் கிடச்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்வீடன் வந்து ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் கண்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இதை முன்னோடியாக வச்சு 2030 நார்வேவும் நாங்களும் கேஷ்லெஸ் கண்ட்ரி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கோலை அவங்களும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஃபின்லாண்ட், டென்மார்க், சைனா இவங்க எல்லாருமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு கேஷ்லெஸ் கண்ட்ரியாக மாறிடுவாங்க. அடுத்தது பூர்வி பிரச்சன் பிரஹார் அப்படின்றது ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். இது எங்கே நடக்குதுன்னா அருணாச்சல் பிரதேஷ் மெச்சுக்கா. இதில் வந்து எல்ஏசின்றது என்னென்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ். நம்ம இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது. அதனால இந்த ட்ரை சர்வீஸ் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நம்மளோட வார் ஃபைட்டிங் ஸ்கில்ஸையும் டெக்னாலஜி யூஸையும் அப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணால் எப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இது எல்லாத்தையும் ஒரு ரிஹர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி த்ரிஷூல் எக்ஸசைஸ், அதுவும் ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் ஸ்கீம். அது வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுதான் இப்போ வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட எய்ம் என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 lakh வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸை எலிஜிபிள் ஹவுஸ் ஹோல்டுக்கு வருஷம் கொடுக்கறது தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட ஸ்கீம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 23 செப்டம்பர் 2018. இதனோட ஸ்கீமே வந்து ஒரு ஃபேமிலிக்கும் 5 lakhs இன்சூரன்ஸ் கொடுக்கறது தான். அடுத்தது கிட்டத்தட்ட 12 கோடி ஃபேமிலி வந்து இதனால் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அதனால தான் இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம். அடுத்தது பிங்க் ஷஹலி ஸ்மார்ட் கார்டு. இது வந்து டெல்லி கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி இந்த விடியல் பயணம் ஸ்கீம் அந்த மாதிரி டெல்லியில் ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்காக இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் அபவ் 12 ஏஜ் அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். கர்நாடகாவில் சக்தி ஸ்கீம்னு, தெலுங்கானாவில் மகாலட்சுமி ஸ்கீம், நம்ம தமிழ்நாட்டில் விடியல் பயணம் ஸ்கீம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு பார்ட்னர் வித் ஸ்டார்லிங்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டார்லிங்க்னா என்னென்னு பார்ப்போம். எலான் மஸ்கோட ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் இந்த ஸ்டார்லிங்க். ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சேட்டலைட் பேஸ்டு இது பண்ணுறது தான் இந்த ஸ்டார்லிங்க். இது வந்து மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் இந்த ஸ்டார்லிங்கோட கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு வந்து குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கருக்கு கிடச்சிருக்கு. இவருக்கு ஏன் கிடச்சதுன்னா, கிட்டத்தட்ட 180 கண்ட்ரீஸ்க்கு இவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லிவிங்கை பற்றி, அமைதியை வந்து ஒரு 180 கண்ட்ரீஸ்க்கு இவர் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இவருக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. இது கொடுக்குறவங்க யாருன்னா
பாஸ்டன் குளோபல் ஃபாரம் BGF அண்ட் AI வேர்ல்ட் சொசைட்டி. அடுத்தது QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் ஏஷியா. இது வந்து ஏஷியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் ஒரு ரேங்கிங் மாதிரி. இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது IIT டெல்லி, 59th பொசிஷன் வேர்ல்டு வைடில் இருக்குது. 2016 24 யூனிவர்சிட்டிஸ் தான் இந்த லிஸ்ட்டிலே இருந்துச்சு. பட் இப்போ 2025 294 யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் ரேங்கிங்கில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் IIT டெல்லி. இந்தியா வந்து 294 யூனிவர்சிட்டிஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கா. அதனால் செகண்ட் பொசிஷன்லேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் சைனாவும் இருக்குது. மொத்தமாக 395 யூனிவர்சிட்டிஸ். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், செகண்ட் பெக்கிங் யூனிவர்சிட்டி, தேர்ட் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். டாப் 100 பொசிஷனில் கிட்டத்தட்ட 7 யூனிவர்சிட்டிஸ் நம்ம இந்தியாவை சேர்ந்தது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன். இது வந்து தேர்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன் 11 to 12 நவம்பர் எங்கே நடந்துச்சுன்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லி. ஸோ இந்த இடத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து தேர்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். Jan 2023 நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன்றதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்ன்றது நம்ம இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன், ஜாப் கிரியேஷன், குளோபல் லீடர்ஷிப் இன் க்ரீன் ஹைட்ரஜன், இது எல்லாத்துக்குமே ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த மிஷன் இருக்குது. நம்ம இந்தியா இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸியை 2047 அச்சீவ் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி 0 எமிஷனை 2070 அச்சீவ் பண்ணணுன்ட்டு இருக்கிறாங்க. 2047 எனர்ஜி இண்டிபெண்டன்சி, 2070 0 எமிஷன். ஸோ இந்த நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கொண்டு வந்த வருஷம் வந்து Jan 2023. நெக்ஸ்ட் சிலிகான் கார்பைட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்தியாவில் வருது. எங்கன்னா ஒடிஷா. ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் டிவைஸ் மேனுஃபேக்சரர். நம்ம இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்றது 2021 கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே வந்து அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங் ATMPன்னு சொல்லுவாங்க ஃபெசிலிட்டியாக புவனேஸ்வரில். ஸோ தட் புவனேஸ்வரை ஒரு லீடிங் ஹப் ஃபார் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியாக கொண்டு வரலான்றது தான் இதனோட நோக்கமே. அடுத்தது தேர்ட் ஹோம் ஃபார் சீட்டாஸ். மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய நவ்ரா தேஹி சாங்சுரியில் இப்போ சீட்டாஸை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ்லேயே குனு நேஷ்னல் பார்க் அண்ட் காந்தி சாகர் சாங்சுரி, இந்த 2 இடத்துலையும் இதே மாதிரி சீட்டாஸை கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இது தேர்ட் பிளேஸ். நவ்ரா தேஹின்ற நேஷ்னல் பார்க்குன்றது 1975 ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1197 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனோட பரப்பளவு. அடுத்தது கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க்கை IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்க வந்து குட்ன்னு டேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஒன்லி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் டு ரிசீவ் திஸ் குட் அப்படின்ட்டு ஃப்ரம் IUCN. இந்த IUCN எதில் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் அவுட்லுக் ரிப்போர்ட்டில் கஞ்சன்ஜங்காவை குட்ன்னு டேக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக்சட் கேட்டகரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில். என்னென்னா 2016 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்ன மிக்சட்னு பார்க்கும்போது இதில் நேச்சுரல் பியூட்டியும் இருக்குது, இயற்கை அழகும் இருக்குது, கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தினால இதை மிக்சட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரூல் ஆஃப் லா வந்து மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரூல் ஆஃப் லான்றது ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்பவே டிக்ளைன் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவோட பொசிஷன்னு பார்த்தோன்னா டோட்டலாக 143 கண்ட்ரீஸ். இந்த 143 கண்ட்ரீஸில் 86th பொசிஷனில் இந்தியா இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் ரூல் ஆஃப் லா எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோன்னா டென்மார்க், நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரூல் ஆஃப் லான்றது இருக்குது. வெனிசுலா தான் 143 பொசிஷனில் இருக்குது. ஸோ அங்கே ரூல் ஆஃப் லான்றது ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி 142 ஆப்கானிஸ்தான். நம்ம இந்தியாவோட பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா 0.49. அடுத்தது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்ன்றது கிராண்ட் ஈஜிப்தியன் மியூசியம். இதில் 100,000 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. இது இந்த ரோமன் கிரீக் டைம் பீரியட்லலாம் இருந்த கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. இந்த கிராண்ட் ஈஜிப்தியன் மியூசியம்ன்றது கிரேட் பிரமிட் இருக்கு இல்லையா, 7 வண்டர்ஸ், அது பக்கத்தில் தான் மியூசியம் இருக்குது. அடுத்தது SOA சாகித்ய சம்மன் அவார்ட். இது வந்து SOAனா சீக்ஷா அனுசந்தன் யூனிவர்சிட்டி தான் இந்த அவார்டை கொடுத்துட்ருக்குறாங்க.
இது 2025க்கு ஸ்க்ரீன் ரைட் ஜாவத் அக்தருக்கு கிடச்சிருக்கு. இது 7 lakh rupees கேஷ் ப்ரைஸும் ஒரு சில்வர் ஐடல் ஆஃப் காடஸ் சரஸ்வதி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாலும் கொடுப்பாங்க. ஜவத் அக்தர்ன்றவர் இதுக்கு முன்னாடி 5 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறார், 15 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறார். இந்தியன் சினிமா அண்ட் லிட்ரேச்சரில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கே லக்ஷ்மன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த ஆர்கே லக்ஷ்மன்றது ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம். ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி லக்ஷ்மன் தான் இவரோட நேம். இவர் ஒரு இந்தியன் கார்ட்டூனிஸ்ட். இந்த அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணுறதும் ஆர்கே லக்ஷ்மன் ஃபேமிலி. இது November 23 MCA கிரிக்கெட் ஸ்டேடியம் பூனேயில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. அதில் தான் இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கே லக்ஷ்மன் அவார்டு. இது யாருக்கு கிடைக்குதுன்னா ஆமர் கானுக்கு கிடைக்குது. அடுத்தது ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல். இது வந்து FRKன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ்னால் தமிழில் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, அரிசி மாவோடு சேர்த்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அது கூட சேர்ப்பாங்க. அதாவது அயன், ஃபாலிக் ஆசிட், அப்புறம் விட்டமின் B12 இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சேர்ப்பாங்க. இதுதான் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் சத்தீஸ்கர்லேருந்து. நார்மல் அரிசியோட இப்போ நார்மல் அரிசி ஒரு 100 எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து இருக்கணும். இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து அப்பிடான்னு சொல்லுவாங்க. இதை எப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து இந்தியா லெவலில் ஒரு மிஷனாகவே கொண்டு வராங்க. இது வந்து யூனியன் பட்ஜெட் 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் பற்றி என்ன நியூஸ் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மியூசியம் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கெலாம் வந்து அங்கே தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 2025க்கான புக்கர் ப்ரைஸ் டேவிட் ஷாலேக்கு கிடச்சிருக்கு. இவர் வந்து ஒரு ஹங்கேரியன் பிரிட்டிஷ் ஆத்தர். இவரோட 6th நாவல் ஃப்ளஷ் அப்படின்ற நாவலுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து புக்கர் ப்ரைஸ். இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அது ரீசெண்டாக ஹார்ட் லேம்ப் அப்படின்றதுக்காக அந்த புக்குக்காக பானு முஸ்தக் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த புக்கர் ப்ரைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1969 கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஒரிஜினலி ரிட்டன் இன் இங்கிலீஷ்லேயே எழுதப்பட்ட புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொடுக்கறது தான் புக்கர் ப்ரைஸ். இதுவே இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னால் 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட எந்த புக்காக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் லேம்ப் கூட பானு முஸ்தக் கிடச்சிருந்தாலுமே இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க தீபா சாஸ்தி. அண்ட் இந்த நாவல் பற்றி பார்க்கணுன்னா டேவிட் ஷாலே எழுதின ஃப்ளஷ் நாவல் வந்து ஹங்கேரியனில் புவராக இருந்து லண்டனுக்கு போகிறப்போ நல்ல வெல்த்தியான, ஸோ இந்த குரோத்தை வந்து காட்டக்கூடிய நாவல் தான் அந்த ஃப்ளஷ்ன்ற நாவல். அடுத்தது 2025 ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து பஹ்ரைன் மனாமாவில் நடந்துச்சு. இதில் டோட்டலாக நம்ம இந்தியா 48 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 13 கோல்டு, 18 சில்வர், 17 பிரான்ஸ். ஸோ நம்ம 6th பொசிஷனில் இருக்கிறோம். அண்ட் இதே ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து இப்போ நடந்தது 3rd எடிஷன். 4th எடிஷன் எங்கே பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா தாஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான் 2029. இது வந்து ஏஷியன் யூத் கேம்ஸ். இதுவே கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ன்றது பீகாரில் 7th எடிஷன் நடந்துச்சு. ஆனால் இந்த ஏஷியன் யூத் கேம்ன்றது 3rd எடிஷன். வேர்ல்ட் ஷூட்டிங் பேராஸ்போர்ட் வேர்ல்ட் கப் இது வந்து அல் ஐன் UAE துபாயில் நடந்துச்சு. 25 அக்டோபர் to 5 நவம்பர் வரைக்கும் நடந்துச்சு. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அவனி லேக்கரா அவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். மனிஷ் நார்வல்ன்றவர் 50 மீட்டர் பிஸ்டல் இதில் வின் பண்ணியிருக்கிறாரு கோல்டு. அடுத்தது ரூபி குமாரின்றவங்க சில்வர் 25 மீட்டர் பிஸ்டல். சித்தார்த்த பாபு பிரான்ஸ் அண்ட் 50 மீட்டர் ரைஃபிள். ஸோ எங்கே நடந்துச்சு? வேர்ல்டு ஷூட்டிங் பேராஸ்போர்ட் வேர்ல்ட் கப் அல் ஐன் UAE துபாயில். இதில் வந்து சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், உக்ரைன் செகண்ட் பிளேஸ், இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 1 கோஆப்ரேட்டிவ் இந்த வேர்ல்டு வந்து அமுல் பிராண்டுக்கு கிடச்சிருக்கு. இந்த அமுல் பிராண்டை யார் நடத்துகிறான்னு பார்த்தோன்னா குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அவங்கள தான் வந்து இப்போது ரேங்க் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் 1 கோஆப்ரேட்டிவ் இந்த வேர்ல்டு. இது என்னென்னா GDP பெர் கேபிட்டா பர்ஃபார்மன்ஸை வச்சு ரேங்க் பண்ணியிருக்கிறாங்க. இது அனௌன்ஸ் பண்ணவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ICA வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் மானிட்டர் 2025. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதை பற்றிலாம் பார்த்தோம்னா ஆர்டிகல் 19(1) C வந்து ரைட் டு ஃபார்ம் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அடுத்து DPSP டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஆர்டிகல் 43B
ஸ்டேட் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை ப்ரொமோட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே. இது வந்து 5 நவம்பர் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பி சுனாமி ரெடி, இன்வெஸ்ட் இன் சுனாமி ப்ரிப்பேர்னஸ். இதை 2015 கொண்டாட ஆரம்பித்தாங்க யுனைடெட் நேஷன். சுனாமியை பற்றியே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே. இது 7th நவம்பர் ஒரு வருஷமும் கொண்டாடுறாங்க ஃப்ரம் 2014. 7th நவம்பர்ன்றது மேடம் கியூரியோட பர்த்டே. இதுவே வேர்ல்டு கேன்சர் டேன்னு பார்த்தோன்னா 4 February. இந்த வேர்ல்டு கேன்சர் டேவோட தீம் தான் வந்து யுனைடெட் பை யூனிக் அப்படின்ட்டு. அடுத்தது இன்ஃபேண்ட் ப்ரொடெக்ஷன் டே. இதுவும் நவம்பர் 7 தான். நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டேவும் இன்ஃபேண்ட் ப்ரொடெக்ஷன் டேவும் நவம்பர் 7. ஒரு குழந்தைங்களோட சேஃப்டி, ஹெல்த், அவங்களோட நலன் எல்லாத்தையும் கருதி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்ட் ரேடியோகிராஃபி டே 2025. இது நவம்பர் 8. 1895 வில்ஹெம் கான்ராட் ரான்ஜன் இவர் வந்து எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டேவை தான் வேர்ல்டு ரேடியோகிராஃபி டேன்னு கொண்டாடுறோம். அதனால் 1901 நோபல் ப்ரைஸும் கிடச்சிருக்கும். அடுத்து நியூஸ் பிரிட்ஜ் பார்ப்போம். 30th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ்னால் என்னது? COP30. இது வந்து பெலம், பிரேசிலில் நவம்பர் 10 21 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நியூயார்க் சிட்டியோட மேயராக ஜொஹரான் மம்தானி இவங்க எலெக்ட் ஆகியிருக்காங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் மேயர் அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் சவுத் ஏஷியன் இந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ரீசன்ட் டைம்ஸில் இவர் தான் ஒரு யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு. இது வந்து நியூயார்க் சிட்டியோட மேயர். அடுத்தது டான்சானியாவோட பிரசிடெண்ட்டாக சமையா சுலுஹு ஹசான் இவங்க வந்து 97% ஓட் வின் பண்ணி எலெக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது கூகுள் ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, சன் கேச்சர். இது வந்து ஸ்பேஸில் AI பவர்டு டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது தான் இதனோட நோக்கம். அடுத்தது ஃபிலிப்பைன்ஸையும் வியட்நாமையும் இப்போ ரீசெண்டாக ஒரு புயல் தாக்குச்சு, அதுதான் டைஃபோன் கால்மேகி. இது வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் டெவலப் ஆச்சு. நிறைய பேர் இதனால் இறந்து போயிருப்பாங்க. இந்த கால்மேகின்ற நேம் வந்து கொரியன் வேர்ட் சீகல் அப்படின்றது பொருள். தேங்க்யூ. இது மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.